விஜய் பெயரை சொன்னாலே அதிரும் லால் சலாம் ஆடியோ விழா. ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்துள்ள லால் சலாம் படத்தை அவரது மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ளார். கிரிக்கெட்டை மையமாக கொண்டு உருவாக்கியுள்ள இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்துள்ளனர். மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் ரஜினி நடித்துள்ள நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் அணியின் கேப்டன் கபில் தேவ் படத்தில் நடித்துள்ளது இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை எகிர செய்து உள்ளது. இந்த படம் பொங்கலையொட்டி ரிலீஸ் ஆக உள்ளதாக முன்னதாக கூறப்பட்ட நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் பிப்ரவரி மாதத்திற்கு ரிலீஸ் தள்ளி போய் உள்ளது. பிப்ரவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக உள்ளதாக தயாரிப்பு தரப்பு அறிவித்துள்ளது. படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஜோராக நடந்து வருகின்றது. படத்தில் அனைவரும் தங்களது டப்பிங் உள்ளிட்ட பணிகளை நிறைவு செய்த நிலையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்தும் தன்னுடைய டப்பிங் பணிகளை முழுமையாக நிறைவு செய்து உள்ளார். படத்தின் ப்ரொமோஷன்களில் படக்குழுவினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த படத்திற்காக டப்பிங் பணிகளை நடிகர் ரஜினிகாந்த் நிறைவு செய்துள்ள நிலையில் விரைவில் அவருக்கு தனிப்பட்ட முறையில் படத்தை திரையிட்டு காட்ட படக்குழுவினர் திட்டமிட்டு உள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஆடியோ விழாவும் நடைபெற இருக்கின்றதாம். ரஜினியின் பேச்சை கேட்க பலரும் ஆர்வமாக இருந்து வருகின்றனர். ஏற்கனவே ஜெயிலர் விஜய் பற்றி பேசியிருந்தார். லால் சலாம் ஆடியோ விழாவிலும் பேசினால் மொத்த அரங்கமும் தெரிக்கும் என்பதை பார்க்கலாம்.